இப்போ முதல்வர் கரூர் போயிருக்காரு. அவர் போகிற அந்த விஷயத்தை பற்றி என்ன? நல்ல விஷயம்தான், நல்ல விஷயத்துக்கு தான் போயிருக்காரு. நல்லது தான். சரி, ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு 50-55 நாள் ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. பேசுனது கேட்டிங்களா இன்னைக்கு கரூர்? இனிமேல் தான் போய் கேட்கலாம். அவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காரு. அது சரின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காரு. அந்த உயிரிழந்தவங்கள நல்லது, நல்ல விஷயம், நல்லது தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ அதுக்கு நிறைய பேர் படித்து இவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அதுவும் நல்ல விஷயந்தான். இன்னும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இது நடக்கிறது உங்ககிட்ட யாருன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா நடக்கிறது உங்கள் பையனோட ஆட்சின்னு சொல்லுங்க. யார் லஞ்சம் கேட்டாலும் இது பண்ணுங்க. ஒரு சிஎம் வந்து போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் யாருமே பண்ணாது. நல்ல விஷயந்தான், நல்லா ஆட்சி நல்லா தான் இருக்குது. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறது அதெல்லாம் இல்லாத மாதிரி இப்போ நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது அவ்வளோ சீக்கிரம் குறையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிங்கன்னா வந்தால் நல்லது. நல்லதுதான். நன்றி. பார்க்க போயிருக்காரு, தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். இல்லை அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்குறத நீங்கள் அதுவும் நல்ல விஷயம் தானே. நல்லதான். இல்லைப்பா அவரை பார்க்க வந்ததுக்காக ஆட்சி ஓகே தெரியாமல் நடந்து போச்சு. அது ஒரு விபத்து வச்சுங்க, தலைக்குமே விபத்து, ஓகேங்களா. இருந்தாலும் இவர் பண்ணுற வேலை இந்த விஷயம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே பணமாக கொடுக்குறது அதெல்லாம் ஓகே. இப்போ அதுக்காக நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு போய் அரசு பண்ணி கொடுக்குறீங்கன்னா இப்போ இரவு பகலாம் படிக்கிறோம்ல, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? இல்லை அதாவது அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்னா, முக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்க தான் குடும்பத்தை மேன்மையாக்கணும். அவங்க இறந்துருந்தாங்கன்னா பண்ண முடியும். அவங்க ஒரு ஜாப் கொடுத்தா தப்பு இல்லையே. அதனால் அவங்களுக்கு கொடுக்குங்க. எங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம் சொல்ல வரோம். அது ஒவ்வொரு ஒப்பீனியன் தான் அது, ஓகேங்களா. அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதை இப்போ ஒரு 50-55 நாள் ஆயிருக்கு. நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ டைம் வேணும், எல்லாருக்குமே டைம் வேணும். நீங்க எப்படின்னா பாக்குறீங்க? அதை மட்டும் இல்லை, அவர் பண்ணுறது கரெக்டு தான், நல்ல இதுதான் பண்ணுறாரு. இல்லை இப்போ இந்த அரசு பண்ணி கொடுக்குற அரசு பண்ணி அது கரெக்டு தான். ஏன்னா இருந்தவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க, அவங்க இருக்கப்பட்டவங்களா இல்லை இல்லாதப்பட்டவங்களா தெரியாது. ஆனால் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பதவி, ஒரு அரசு பதவி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். இது பாராட்டுதகர் தான். ஆனால் அது இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அவங்களுக்கு எதனா ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும்ல, அந்த பண்ணுறது நல்லது தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போதைக்கு வந்து அரசியல் நல்லா இருக்கு. அங்கங்கே சில இதுலாம் கட்டுப்பாடுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான். அதுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்படிங்களா? அது ஓகேன்னு தோணுதானே? நல்லது தான். அது ஒரு சம்பவம் தானே. அந்த ஒரு சம்பவத்தை வந்து எல்லாரும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற மாதிரி நினைவு சின்னம் அமைக்கிறதெல்லாம் சரி நினைக்கிறேன். நினைவு சின்னம் சொல்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நினைவு சின்னம் அவங்க குடும்பத்துக்கு தேவையான பண்ணது எல்லாத்தையும் சொல்ல வரலாம். நினைவு சின்னம்னா அந்த அவங்க கரூரில் என்ன சூழ்நிலை தெரியாமல் பண்ண முடியாதுல்ல. அதனால் அதுக்கு தகுந்த பண்ணுறாங்க என்னவோ இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது ஓகே தான். அது நல்ல விஷயம். முதல்வர் வந்து கரூர் போயிருக்காரு சார். அவர் ஸ்பீச் கேட்டிங்களா? எப்படி பேசியிருந்தாரு நினைக்கிறீங்க? கேட்டேன். ஆக்சுவலாக அவர் முன்னாடியே போயிருக்க வேண்டியது. இப்போ போய் என்ன ஸோ இப்போ என்னன்னா எலெக்ஷன் நடக்குது, ரீஎலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் போகிற சான்சஸ் தான் இருக்குது. மற்றபடி அவர் போகிறதுனா எப்பயும் போயிருக்கலாம். இதுக்கு எந்த சட்டசபையில அந்த அதுக்காக ஒரு இரங்கல் சொல்ல எதுவுமே சொல்ல. இப்போ போகிறது வந்து அது வந்து அந்த எலெக்ஷனுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. பயமா அழுதுட்டாரு அந்த இது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சிரிச்சு அவர் பேசுது, ஸ்டாலினை பற்றி திட்டினது அதெல்லாம் பார்க்கலீங்களா? வேட்டைக்காரன் அந்த ஓடுலாம் அதெல்லாம் வந்து டைலாக் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தான். இப்போ அவர் பை எலெக்ஷனுக்காக போயிருக்காரு. நீங்கள் வந்து அரசு பண்ணி கொடுத்துருக்காருல்ல, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது வந்து நல்லா தான் சொல்லலாம், நம்ம அது ப்ளேம் பண்ண முடியாது. மீன்ஸ் என்னன்னா கரூரில் மட்டும் சாகலை, அவருக்காக நிறைய ஊரில் செத்துருக்காங்க. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். கரூரில் மட்டும் 40 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 8 பேர் அங்கங்கே செத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணாங்க? இல்லை இப்போ ஒரு 50-55 நாள் ஆயிருக்கு. பண்ணிட்டு இருக்கதா நினைக்கிறீங்க? கரெக்டாக போயிட்டுருன்னா எப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ்னா அவங்களோட எம்எல்ஏஸ்லாம் வந்து அந்த ஒன்றும் வெளியே வரல, ஒன்றும் அந்த ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரி தான் இருக்காங்க தெரியுது. பட் ஒன்றும் லேர்ன் பண்ண வேண்டியது மேஜர் இருக்கும். ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து நினைவு சின்னமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? அது ஏற்றுற மாதிரி மீன்ஸ்னா ஏற்றுக்கலாம். அது வேணா ஏற்றுக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அசிவமனா வந்து இது வந்து அது தமிழ்நாட்டில் இல்லை, வேர்ல்டு வைடில் கொஞ்சம் அது பெரிய விஷயம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை காரணம் காட்டி நம்ம
மக்களை வந்து மேனிபுலேட் பண்ணி இந்த ஓட் பேங்க்காக ஒரு விஷயம் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி மைட் பி அது இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. மீன்ஸ் என்னன்னா அவர் திருச்சி போனார், அங்கே எலெக்ஷன் வரப்போகுது, ரெண்டாவது இங்கே வந்திருக்காரு, மீதி எங்கேயுமே அவ்வளோ இதுக்காக போகல எனக்கு தெரிஞ்சு. ஸோ போகிறது எல்லாமே ஒரு இன்டென்ஷனாக தான். அவரோட இப்போ என்னென்னா அந்த 118 அந்த ரீச் பண்ணோம். ஸோ அதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. விஷயத்துக்கு இது வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாரு, அவர் வந்து என் மேலே பழிய போடுறாரு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பேசிகிட்டே இருக்காரு. உண்மைதான். ஆக்சுவலாக என்னன்னா அது வந்து ஒரு க்ரௌட்னால 40 பேர் செத்தாங்க. ஸோ அதில் போனவங்க எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ப்ளேமாக வந்து அது போலீஸ் மேலே சொல்ல முடியும். அதே போலீஸ் தான் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணார், இந்த போலீஸ் நல்ல போலீஸ்னு சொன்னார், நல்லா இது பண்ணாங்க சொன்னார். ஸோ எல்லாரோட அது வந்து ஒரு சொசைட்டியோட ஒரு பேசிக் ஹியூமனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டியது. அந்த இடத்துல ஒரு சிம்பிளாக நானும் அதில் வந்து வருத்தப்படுறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் அப்படி இருந்திருக்கக்கூடாது, ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும், கும்பலாக தள்ளக்கூடாது. ஸோ லேட்டாக வந்து அதெல்லாம் எதுவுமே சொல்ல, மீன்ஸ் ஆனால் டேரெக்டாக வந்து ஆப்போசிட்டை ப்ளேம் பண்ணுறாரு. தப்பு தான். சரி, அஜித்தே சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாம் அங்கே நின்னவங்க குழந்தைய கூட்டம் வந்தது, கை 2 வயசு குழந்தை யாரா கூட்டம் வருவாங்க அவ்வளோ கூட்டத்தில். அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியது. கூட்டம் சேரும் தெரியும், ஒரு ஸ்டார் வராருன்னா. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுன்னு ஒரு கூட்டமாக ரொம்ப க்ரௌடாக இருக்கலாம் கூட்டிட்டு போக முடியாதுல்ல. சரி, அது ஒரு அந்த பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. இப்போ டிவிகே கவர்மெண்ட் எப்படி இருக்கதான் 50-52 நாள் ஆயிடுச்சு. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க ஆட்சி நடந்து. இப்போ வரைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு பேசாத ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் விஜய். மக்கள்கிட்ட பேசணும், அப்போ தான் வந்து ஒரு புரிதல் ஏற்படும். இன்னைக்கு கரூரில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக் லெஸ் ஒர்க் மோர், நம்ம வந்து அந்த மோடில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு. முக்கியமாக வந்து எந்த ஒரு விஷயம் வந்து யாராவது சொல்கிற மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. முக்கியமாக அந்த கரூர் விஷயமாகட்டுமே அது ஒரு சில விஷயம் வந்து ஏற்றுக்க மாட்டுறாரு. எது எடுத்தாலுமே வந்து பழி போடுற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அப்படிதானா? அவர் கரூரில் எடுத்துக்கனாலே ஒரு சதின்ற மாதிரியே பேசுகிறாரு. இப்போ பேசும்போது அதான் சொல்கிறாரு. அதான் சதின்னு சொல்கிறாரு. பட் எதாக இருந்தாலுமே வந்து டிஎம்கே தாக்குற மாதிரி தான் பேசுகிறாரு. அதுதான் இப்போ 41 குடும்பத்துக்கு வந்து அரசு பணி அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்காரு. அந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்க? அவரோட பணி தான் கொடுத்தாகணும். பட் அந்த உயிர் இழந்திருக்கு, அதுக்கு ஈடாகுமா தெரியல. பட் இப்படி தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது? இல்லை இப்போ அது அந்த விஷயத்தை வைக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்? முதல்ல வந்து அவர் அந்த கரூர் விஷயத்தை பற்றி அவர் ஒரு சரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. அப்படிதான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அதனால் வந்து இந்த மாதிரி செலவைக்கிறது எனக்கு அது சரி வரலன்னு தோணுது. முதல்ல வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களாம் வந்து பெரிய ஆள் அது மாதிரிலாம் கிடையாது. இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் தான். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டோனுமே வேறு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு வந்து பயப்படுது, கை கட்டுது. அப்படி அதை கொஞ்சம் காமாக பேசாமல் இவங்களுமே இது மாதிரி வசதி பேசுகிறாங்க. முக்கியமாக அந்த லாஸ்ட் பெஞ்சர்னாலே ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் பெஞ்சர்ன்றதே ஒரு ஸ்டீரியோடைப் தான். இப்போ லாஸ்ட் பெஞ்சுனாலே வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ஜெனரலைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து அது மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் வைக்கிறது சரி கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்க? அமைச்சர்லாம் ரீல்ஸ் போடுறதா? அதான் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்து வீடியோவாக ரீல்ஸ் பண்ணிக்க. இந்த ஐடி விங் அந்த மாஸ் வீடியோ எடிட் மாதிரி சொல்கிறீங்களா? அது மாதிரி ஆக்ஷன் சினிமாத்தனமாக தான் இருக்குது. ஆனால் இது அரசியலாச்சே. அதுதான். ஓகே.